தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். பதவியேற்பு விழாவை புறக்கணித்தார் கருணாநிதி மகள். பதவியேற்பு விழாவை புறக்கணித்தார் கருணாநிதி மகள். திமுக அமைச்சர்கள் 4 பேர் இன்றைய தினம் அமைச்சர்களாக பொறுப்பேற்று கொண்டனர். ஆளுநர் மாளிகையில் ஆளுநர் RN ரவி இன்றைய தினம் செந்தில் பாலாஜி, ஆவடி நாசர், கோவி செழியன், பனமரத்துப்பட்டி ராஜேந்திரன் ஆகியோருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். மு.க. ஸ்டாலின் மற்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஆகியோர் கலந்து கொண்டனர். திமுகவின் மூத்த தலைவர்கள் பலர் கலந்து கொண்டனர். ஆனால் கருணாநிதி மகள் இந்த பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்ளாதது அனைவரையும் அதிர்ச்சியடைய வைத்தது. திமுக தலைவர் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களுடைய மகளும், திமுகவின் துணை பொதுச் செயலாளரும், திமுக பாராளுமன்ற குழு தலைவருமான கனிமொழி அவர்கள் பதவியேற்பு விழாவை புறக்கணித்தார். இன்று நடைபெற்ற அமைச்சர்கள் பதவியேற்பு விழாவை கனிமொழி புறக்கணித்தார். இதனால் திமுகவினர் அதிர்ச்சியடைந்துள்ளனர். தன்னுடைய ஆதரவாளர்களுக்கு அமைச்சர் பதவி தராததால் கனிமொழி இந்த பதவியேற்பு விழாவை புறக்கணித்ததாக கூறப்படுகிறது. மேலும் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக நியமிக்கப்பட்டது கருணாநிதி அவர்களுடைய மகள் கனிமொழிக்கு விருப்பமில்லாத காரணத்தினாலும் இந்த பதவியேற்பு விழாவை புறக்கணித்ததாக கூறப்படுகிறது. இன்றைய தினம் நடைபெற்ற பதவியேற்பு விழாவை கருணாநிதி மகள் கனிமொழி கருணாநிதி அவர்கள் புறக்கணித்தது திமுக வட்டாரத்தில் பரபரப்பை, சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது.